ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து முறுக்கு. 5 பங்கு பச்சரிசி, 1 பங்கு உளுந்து, 100 கிராம் உடச்சக்கல்ல. பச்சரிசி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு உளுந்து வறுத்துட்டு உடச்சக்கல்லையும் வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு மாவு எடுத்தேன். எனக்கு 20 முறுக்கு கிடச்சிது. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பாக டேஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நான் இப்போ உடச்சி காட்டுறேன். ஒரு முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். முறுக்கு மாவு 1 கப்பு எடுத்துகிட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் எள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ நாம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ நல்லா சூடாக காய்ச்சி இந்த மாவில் ஊற்றிடுவோம். அது எதுக்குன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு தான். இப்போ 1/2 ஸ்பூன் எள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கை வச்சிடாதீங்க. உடனே நம்ம எண்ணெய் சூடாக ஊற்றிருக்கிறதால 1 ஸ்பூன் வச்சு கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் 3 குழல் இருக்கிற அச்சில் தான் முறுக்கு புழிகிறேன். நீங்கள் 5 குழல் இருக்குது, 1 குழல் ஸ்டார் அச்சு இருக்குது, அது மாதிரி எது வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி புழிஞ்சிட்டு நம்ம எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு பூஞ்சி எடுத்து எண்ணெயில் போச்சு வரும். இது மாதிரி போட்டோடனே மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். இது மாதிரி எத்தனை முறுக்கு தேவையோ நம்ம அத்தனை முறுக்கு போட்டுக்கலாம். இது மாதிரி ஓரம் ஒட்டிடுங்க பூஞ்ச உடனே. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கும். இல்லைன்னா நமக்கு அது உடைய வாய்ப்பு இருக்குது, பிரிஞ்சு வரணும். அதனால் இது மாதிரி போட்டு நான் ஒரு முறைக்கு 5 முறுக்கு போடுறேன். போட்டுட்டு உடனே இப்போ திருப்பாதீங்க. கொஞ்சம் அந்த வெந்துச்சுனாக்கா அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், இப்போ திருப்பி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ முறுக்கு வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு டீ கூட சாயந்தரம் ஸ்நாக்ஸாக 2 முறுக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.